ஒரே நாள்ல தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டத்திலையுமே போராட்டம் நடந்தது. எஸ்ஐஆர் எதிர்த்து. அந்த எஸ்ஐஆர் எதிர்க்கணும்னு அவங்க என்ன விஜயனா பார்த்துட்டு இருந்தாங்களா, இல்லை சினிமா படம் ஏதாவது போட்டு காட்டினாங்களா, இல்லைன்னா திமுக எல்லாம் பண்ற மாதிரி ஸ்டார்டிங்ல ஏதோ பண்ணுவாங்களே அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்களா? சொல்லப்படாத விதி என்னன்னா, உன் குடியுரிமையை நீ ப்ரூவ் பண்ணணும். நீ இந்த நாட்டில் தான் பிறந்தியான்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் எஸ்ஐஆர்ன்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. அதனால்தான் இந்த விஷயத்துக்கான திமுக அரசு என்ன சொல்றாங்களா, நாங்க மனுவுமே போட்டோம் ஆனா தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு காது குத்தி இருக்குங்க தெரியுதுல்ல. அவர் சொல்றாரு இது நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இப்ப நானும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேரு ஆக்சுவலா சேகர் பாபு கிடையாது, வேற ஏதோ பாப்புவோம். இதுல விஜயனாவை பத்தி விமர்சனம் பண்றதுக்குலாம் அவருக்கு முதல்ல என்ன சொம்பு தூக்குறாரோ அந்த வேலையை முதல்ல உருப்படியா பார்க்க. பிஜேபி சொல்லலன்னு நீங்க எப்படி முடிவுக்கு வரீங்க? திருமானன்டர் எனக்கு பாவமாகுது அவர் நிலைமையை பார்க்கும்போது. திமுக எதிர்த்து நான் நிக்க மாட்டேன்னு சொன்னாரு, சொல்ல முடியும், அவருக்கு அந்த அந்த தைரியம்லாம் இருக்கு. ஆனா சொல்லுவாரா? கொஸ்டின் மார்க் தான். ஆனா அதுக்காக நீங்க சுற்ற எல்லாவது வடையுமே நாங்க ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அறிவே நீங்க தான் குத்த மாதிரி, என்னமோ அது உங்களுக்கு மட்டும் தான் காப்பி ரைட் இருக்க மாதிரி பேருக்கு அறிவாலயம் வச்சுக்கிறது. உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்குதான்றது அவங்க தான் அவங்களை சுய பரிசோதனை பண்ணி. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி லோகேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேத்து தாவேகா சார்பா எஸ்ஐஆருக்கான எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இதுக்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு சார். விஜய் அவர்கள் கலந்துக்காம வெறும் வீடியோ வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? விஜய் நான் கலந்துக்கிட்டா நீங்க உடனே பர்மிஷன் கொடுத்துருவீங்க. பிராக்டிக்கலா பேசணும். இப்ப நம்ம இது விஜய் நான் கலந்துக்காதனால தான் டப்புன்னு பெர்மிஷன் கிடைச்சது. ஒரே நாள்ல தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டத்திலயுமே போராட்டம் நடந்தது எஸ்ஐஆர் எதிர்த்து. இது மத்திய அரசு கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கும் போதே ஒரு கேள்வி வைப்பாங்க, முதல்ல விஜய் அவர்கள் கேட்டாரா பர்மிஷன்? ரெகுலரா நடக்கிறது தானே மேடம். நம்ம புதுசா அதுக்காக மறுபடியும் அந்த 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 மீடியா விஷயங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாக்க தேவையில்லை. ஓகேங்களா? நம்ம கேட்டுட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டே போட்டுன்னு நமக்கு இந்த விஷயம் நீத்து போகக்கூடாது. இப்ப இதுல விஜயனா வந்தாரா இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயனோட கருத்தை அவர் வீடியோவா கொடுத்திருக்காரு. அதோட தொடர்ச்சி ஒரு கட்சி தலைவர்னா மக்களுக்காக ஒரு விஷயம் முன்னெடுக்கிறாருன்னா களத்துல போராடுனாதான் இல்லாம இப்ப இதெல்லாம் நடந்ததா? ஒரு விஷயம் நல்லா எல்லாருமே மறந்துற விஷயத்த நான் ஞாபகப்படுத்துறேன். நீங்க சென்னையில இருக்கிறத பார்த்திருப்பீங்க, மதுரை, திருச்சி எல்லா மாவட்டத்திலயும் நடந்தது. எங்கேயுமே தலைவர் வரல, கரெக்டா? ஆனா எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க? இதே மற்ற கட்சிக்கு வருவாங்களா? நீங்க சொல்றீங்களா தலைவர் தானே செய்யணும் எல்லா கட்சியிலையும் சொல்றீங்களா? அந்த தலைவர் எத்தனை பேர் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்கும் வருவாங்க? தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தலைவர் வராமையே ஒவ்வொரு மாவட்டத்திலயும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலயும் அத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க. ஓகேங்களா? ஒரு இதெல்லாம் சேலம்லாம் பாத்தீங்கன்னா நெல்லி 10,000 கிட்ட வந்தாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்தாங்க. அப்போ நீங்க சாதாரணமா இந்த மாதிரி ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இன்னைக்கு சொல்லக்கூடிய எதிர்கட்சின்ற பேர்ல இருக்கவங்களோ இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்துக்கும் கூட்ட முடியாது. அதுவும் தலைமை இல்லாம. தலைமை வந்தாலே காசு கொடுத்தான் கூட்டம் வரும். கண்டிப்பா. இப்ப அதுல இருக்கக்கூடிய தொண்டர்களுமே முதல்ல எஸ்ஐஆர்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது, சும்மா விஜயோட கட்சி அப்படின்னு சொன்ன உடனே கூட்டம் கூடிருச்சு, முதல்ல அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா, அந்த புரிதல் இருக்கா? கூட்டம் குடிச்சா தான் நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க விஜயண்ணாவோட கட்சியா இருந்தா கட்சி பசங்க வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? பொதுமக்கள்லாம் யாருக்கும் அளவு கொடுக்கல. மற்ற கூட்டணி கட்சிகளோ இல்லைன்னா மற்ற கட்சிகளுக்கு இன்னும் பெருசா அழைப்பெல்லாம் கொடுக்கல. அந்த எஸ்ஐஆர் எதிர்க்கணும்னு அவங்க என்ன விஜயனா பார்த்துட்டு இருந்தாங்களா, இல்ல சினிமா படம் ஏதாவது போட்டு காட்டினாங்களா, இல்லைன்னா திமுக எல்லாம் பண்ற மாதிரி ஸ்டார்டிங்ல ஏதோ பண்ணுவாங்களே அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்களா? எதுவுமே பண்ணலையே. வெறும் ஆர்ப்பாட்டத்துக்கும் தெரிஞ்சுதானே வந்தாங்க. ஆர்ப்பாட்டம் தெரிஞ்சுதான் எதுக்காக பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. எதுக்காக பண்ணான்னு தெரியாம வந்திருக்காங்க. அதுக்காக தானே அந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமுமே.
அது எப்படி அது தெரியாம வருவாங்கன்றீங்க. எஸ்ஐஆர்னா இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கன்ஃபியூஷன் தான். நீங்க இப்போ வந்து பேசுற உங்களுக்கு எனக்கு முழுசா தெரியுமா? ஓப்பனா உண்மை பேசும். கண்டிப்பா முழுசா தெரியாது. எஸ்ஐஆருக்கும் எஸ்எஸ்ஆருக்குமே வித்தியாசம் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய கட்சிங்களுக்கு தெரியாது. நம்ம அவங்களெல்லாம் பத்தி பேசினா அசிங்கமா போயிடும். அவங்களுக்குலாம் பெரிய தலைவரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறோம். யார் நம்ம உதயநிதி சரிங்களா? ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனுக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க நம்மளோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க இன்டென்சிவா பண்ண வேண்டிய விஷயத்த 1 monthல ஏன் பண்றீங்க? அதை டீடைல்டா பண்ண வேண்டியது ஆல் இண்டியா லெவல்ல பண்ண வேண்டியது. ஓகேங்களா? வெறும் ஒரு 12 ஸ்டேட்டுக்கு மட்டும் இப்போ பண்ணிட்டு அப்புறம் பார்ட் இன்னொன்று பண்ணுவோம்னா, அப்போ இங்க இருக்கிற மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் அங்க இருந்தா அங்க இருக்கிற மைக்ரெண்ட்ஸ் இங்க இருக்கிறனா அப்போ எப்படி நீங்க டேலி பண்ணுவீங்க? இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. நீங்க ஆன்லைன்லயும் ஒன்றும் சிறப்பாலாம் கொண்டு வரல. நம்ம ரொம்ப ரிக்வஸ்டா கேட்கறது ஆதார லிங்க் பண்ற வேண்டியதுன்னா சிம்பிளா முடிஞ்சிருமே, ஓரளவுக்கு கால்குலேஷன் கணக்குல வந்துருமே. எஸ்எஸ்ஆரோட வேலை என்னன்னா, இறந்தவங்க நீக்கிறதும் அதுக்கப்புறம் அந்த 18 இயர்ஸ் அட்டைன் ஆனவங்கள சேர்க்கறது. இது எஸ்எஸ்ஆர் வேலை. எஸ்ஐஆர்ல என்ன தம்மா செய்யறாங்க? சொல்லப்படாத விதி என்னன்னா, உன் குடியுரிமையை நீ ப்ரூவ் பண்ணணும். நீ இந்த நாட்டில் தான் பிறந்தையான்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் எஸ்ஐஆர்ன்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. இது வந்து 20 வருஷமா பண்ணாம இப்போ அது போன தடவையும் பிஜேபி பேர்ல தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, இந்த தடவையும் பிஜேபி பேர்ல தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸை நான் வந்து வேணான்னு டோட்டலா நான் இந்த தமிழ்நாடு இந்திய கட்சியிலிருந்து நிராகரிக்கல டோட்டலா. ஆனா செய்யறது பிஜேபி. ஸோ விஜிலண்டா இருக்கணும்ன்றது எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. தமிழக வெற்றி கழகமும் வந்து வேணான்னு சொல்றதுக்கான காரணம் இந்த பீரியட்ல ஏன் பண்றீங்கன்றது தான். நீங்க லாஸ்ட் இயர் 2025 எஸ்எஸ்ஆர் போட்டீங்களா, அப்பத்திலிருந்தே அந்த வேலையை பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்காக இந்த பீரியட்ல பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல இது வந்து அவங்களோட அஜெண்டா. அது வந்து அதுல நிறைய விஷயம் உள்ளடக்கி இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ நீங்க பீகார் விஷய தேர்தலை நம்ம இதுல இன்வால்வ் பண்ணி தான் ஆகும். இப்போ பீகாரோட 200+ விக்டின்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 4 முக்கியமான காரணம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் காரணம் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி எஸ்ஐஆர்ன்ற விஷயம். இப்போ ஒரு 65 லட்சம் பேர் அதில் நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னா, கேட்குற மக்களுக்கு இது பழசா தெரியல, ஆனால் முழுசா கேளுங்க, அப்போ இருக்கிற டீட்டெயில்ஸ் தெரியும் உங்களுக்கு. 65 லட்சம் பேர் நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னா 20 லட்சம் பேர் சேர்த்துருக்கதா சொல்றாங்க. அப்புறமா அந்த 65 லட்சத்துல இருந்து தான் 20 லட்சம் சேர்த்தாங்களா, இல்ல வேற 20 லட்சம் சேர்த்தாங்களா? இந்த கேள்வி ஒண்ணு. இன்னொன்னு 243 தொகுதிகள் தோராயமா அந்த 65 லட்சம் அந்த டிவைட் பண்ணினா 40 லட்சத்தை டிவைட் பண்ணினா கிட்டத்தட்ட 2500 கிட்ட ஒவ்வொரு தொகுதியிலுமே வராங்க ஆவரேஜா. ஓகேங்களா? எக்ஸாக்டா என்னன்றது அங்க களத்துல இருக்கிறவங்க. இப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு வின்னிங் அண்ட் லூசிங் மார்ஜின் இருக்கு இல்லையா? சில தொகுதியில 27 பேர் ஓட்டுல தோத்துருக்காங்க, 30 ஓட்டுல தோத்துருக்காங்க, இல்லையா? 98 ஓட்டுல தோத்துருக்காங்க, 250 ஓட்டுல தோத்துருக்காங்க. 2500 எங்க இருக்குது, 250 இருக்கு. இது ஒண்ணு. ஓகேங்களா? இந்த விஷயத்த காங்கிரஸ் தான் கொண்டு வரணும். நியாயத்துக்கு அவங்க தான் அதை ஒர்க் அவுட் பண்ணி டீட்டெயிலா கொண்டு வரணும். நீக்கினது யாரு, ஆண்கள் ஓட்டு எவ்வளவு பேர் போயிருக்கு, பெண்கள் ஓட்டு எவ்வளவு பேர் போயிருக்கு அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்க தான் கொண்டு வரணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது அந்த எலெக்ஷனுக்கான அந்த இது அனௌன்ஸ் பண்ற அந்த டைம்ல கரெக்டா வந்து 10,000 எல்லாருக்கும் பணம். இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா, வேர்ல்ட் பேங்க்ல வேற ஏதோ ஸ்கீம் வந்துச்சான். 14,000 கோடியோ நம்ம வந்துருக்குது போல. அதுல இருந்து எடுத்து இது கொடுத்துருக்காங்க. 1.25 கோடி பெண்களுக்கு. அது என்ன ஸ்கீம்னா, நீங்க வந்து சுய தொழில் பண்றதுக்கு 2 லட்சம் வரைக்கும் லோன் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்பணமா இந்த 10,000 வச்சுக்கோங்க. நீங்க அந்த 2 லட்சம் நீங்க வாங்குறீங்களோ வாங்கலையோ 10,000 நீங்க சுய தொழில் வந்து பெண்கள் எல்லாரும் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட பண்ணணும்ன்றது நல்ல விஷயம். எனக்கு அதுல என்னைக்குமே மாற்று கருத்து கிடையாது. நீங்க அதுக்கு ஒரு கூட்டுறவு மாதிரி அமைச்சு, அந்த கூட்டுறவுல ஏன்னா பெண் நீங்க சொன்ன மாதிரி சுய தொழில் எல்லா பெண்களும் பண்றது பாசிபிள். இப்போ வந்து ஒரு 10 பெண்கள் சேர்ந்தா ஒருத்தங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, ஒருத்தங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரிச்சுக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது வேற. நீங்க எல்லாருக்கும் வந்து ரிப்போர்ட் இந்த 2 லட்சம் எப்படி கொடுப்பாங்க, நீங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. அவங்க காசு கொடுத்தா எவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க, காசு கொடுத்தா அவங்க ஒரு ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு லோன் அப்ளை பண்றவங்களுக்கு தெரியாது. கவர்மெண்ட் பணம் திருப்பி அதுக்கு மானியம் இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ இங்க திமுக சொல்லும் தெரியுங்களா, வெக்கம் இல்லாத சொல்லுவாங்க, எங்களோட திராவிட மாடல் இதை தான் வந்து இந்தியா ஃபுல்லா இது பண்ணாங்க. இப்ப அதுதான் நடந்திருக்குது. பணத்தால மக்களை விலைக்கு வாங்க முடியும்ட்டு பீகார்ல ப்ரூவ் ஆயிருக்கு. விலைக்கு வாங்க முடியும். ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ கூட பீகார்ல தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு குளறுபடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே கூட தமிழ்நாட்டுல இருந்து ஒரு டீம் வந்து அனுப்பி இந்த மாதிரி நிஜமாவே நடந்திருக்கான செக் பண்ணி பேசுங்க அப்படின்ற மாதிரி. நீங்க செய்யற அரசியலே பாக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்க பீகார்ல பண்ற குழப்படியே நாங்க சொல்லதான் முடியும்.
அங்க இருக்கிற காங்கிரஸும் அதெல்லாம் என்ன ஆதாரம் இல்லாம பேசுறீங்களே, எந்த அடிப்படையில நீங்க நான் என்ன ஆதாரம் எல்லாம் பேசுறீங்க? பேசுனேன். இப்ப நான் பேசின எந்த விஷயம் ஆதாரம் இல்லாம இருக்கா? 65 லட்சம் பேரை நீக்கினது உண்மை தானே? 20 உண்மைதான், லட்சம் பேர் திருப்பி சேர்த்ததும் உண்மை தானே? 10,000 நீங்க பணம் கொடுத்தது உண்மை தானே? அதுவும் உண்மை. தேர்தல் அனௌன்ஸ் பண்ற டைம்ல பார்த்து கரெக்டா கொடுத்தது உண்மை தானே? அது வேர்ல்ட் பேங்கோட ஃபண்ட் வேற ஏதோ ஃபண்டுக்கு போனதும் உண்மை தானே? நான் இப்ப ஏதாவது பேசுனதா அவதூறா? எல்லாமே உண்மை. ஓகேங்களா? செய்தித்தாள்கள்ல எல்லாத்துலயுமே வர உண்மைகள் தான். ஓகேங்களா? அவங்க கிட்ட சோர்ஸ் இல்லாம அந்த செய்தித்தாளை போட போறாங்களா? அப்படி போட்டுருந்தானே நீங்க டிஃபர்மேஷன் போட்டுக்க வேண்டியது தானே? கண்டிப்பா. ஓகேங்களா? செய்தித்தாள் மேல போடலாம், போட்டுதானே இருக்காங்க, இதுக்கும் போடாம இருந்திருக்காங்க. நான் சொன்ன எதுவுமே பொய் கிடையாது. 3வது விஷயத்துக்கு வரும், இந்த காஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்றது. இப்போ வந்து நீங்க காங்கிரஸ் கூட்டணிலாம் பாத்தீங்கன்னா யாதவ் கம்யூனிட்டி இந்த மாதிரி ஒரு சில கம்யூனிட்டிஸ் மட்டும் சேர்த்து வச்சிருக்காங்க. இங்க பிஜேபி சைட்ல கரெக்டா பிளான் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. அந்த காஸ்ட் ஈக்குவேஷன் அவங்க செய்ய தவறினாங்க, இவங்க செஞ்சுட்டாங்க. அந்த வாக்கு வந்து கரெக்டா செஞ்சாங்க. 4வது, காங்கிரஸ் அந்த நிலைமையில இருக்குது. ஒரு பிக் பிரதர் மென்டாலிட்டியில இப்போ வரைக்கும் டிராவல் ஆகிட்டே இருக்கிறாங்க. அது வந்து ராகுல் ப்ரோவோட தப்பா இல்ல அந்த கட்சியோட கட்டமைப்புனால பிரச்சனையா அப்படின்றது அவங்க தான் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். தேர்தல் இது 2024 நடந்தது, இப்பயும் நடந்துட்டு இருக்கு. கடைசி தேர்தல் அனௌன்ஸ் பண்ணி வேட்புமனு தாக்கல் பண்ற நேரத்துல தான் வந்து கேண்டிடேட்ஸ் முடிவு பண்ணுவோம், சீட் ஷேரிங்கே கேண்டிடேட்ஸ் முடிவு பண்ணதை அடுத்து சீட் ஷேரிங்கே முடிவு பண்ணுவீங்க அப்படின்னா எப்படி அது ஜெயிக்கும்? இந்த வேலையை ஆரம்பிக்கிறீங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 2 அட்லீஸ்ட் தேர்தலுக்கு ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 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 வரைவா ஒரு இதுக்கு வந்தாதான் அந்தந்த கேண்டிடேட்ஸ் லோக்கல்ல வேலை பார்க்கறது வசதியா இருக்கும், நீங்க செய்யற விஷயங்களுக்கு வசதியா இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த 4 பாயிண்ட் சொல்லியிருந்தேன். இது எதுக்காக நான் இந்த இடத்த அட்ரஸ் பண்றேன் அப்படின்னா, இங்க எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டில் நடந்துருக்கு. இப்போ எஸ்ஐஆர் நடக்கும்போது எவ்வளவு பேரை நீக்குறாங்க, எவ்வளவு பேரை சேர்க்க போறாங்கன்றது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வரும்போது தான் தெரியும். இங்க விஜிலண்டா இருக்க வேண்டியது நம்மளோட வேலையா இருந்தாலும், ஒரு பக்கம் இது வந்து செய்யறது என்னன்னா மாநில அரசாங்கத்தோட ஊழியர்கள் எல்லாரும் சொல்றாங்க, அதனே எலெக்ஷன் கமிஷன் தானே செய்யுது, எலெக்ஷன் கமிஷன் தானே நாங்க ஆட்களை வந்து குடுக்குறோம். இங்க இருக்கிற ஆட்கள் இங்க இருக்கிற லேபர் ஸ்டேட் கவர்மெண்டோட எம்ப்ளாயிஸ் தான். யார் சம்பளம் கொடுக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. இன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கிறாங்க வருவாய்த்துறை. அதுவும் தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு டீம் வேணும் அப்படின்னு கேட்டா நாங்க அதை ஏற்படுத்தி கொடுக்கறது எங்களோட கடமை. அதுக்கு நாங்க இதுல கேரளால என்ன பண்ணாங்க? நீங்க கேரளால எடுத்துக்கிறீங்களா? கேரளால அவங்க ஸ்டேட்டே முடிவு பண்ணிருக்குங்க பண்ண மாட்டோம்ட்டு. கண்டிப்பா நீங்க எங்க காதல பூசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வருவாய்த்துறையில போராடி நிக்கிறாங்க, எங்களுக்கு 1 மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, நாங்க இந்த வேலையெல்லாம் செய்யறோம்ல அப்படின்னு சொல்லி போராடி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாளையில இருந்து புறக்கணிக்க போறதாவும் சொல்றாங்க. பின்ன அவங்களுக்கும் வேலை பலு இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்குல்லங்க. இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி இவங்களெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்தது கூட பிஎல்ஓ வரல, அசிஸ்டன்ட் பிஎல்ஓன்ற பேர்ல ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மாவுக்கு விவரம் எதுவுமே தெரியல. கூட வந்து அவங்களுக்கு அந்த பையெல்லாம் தூக்கிறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட், அது கூட 2 இந்த ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தங்க, டிஎம்கேல இருந்து ஒரு சின்ன பையன். இவங்களா தான் வந்தாங்க. இந்த அம்மாவுக்கு எதுவும் தெரியல, இவங்க தான் பேசுறாங்க எல்லாத்தையுமே. ஓகேங்களா? என்னன்னா இது வந்து எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய வேலை, பிஎல்ஏ செய்ய வேண்டிய வேலை இல்லை, பூத் லெவல் ஏஜென்ட் செய்ய வேண்டிய வேலை இல்லை. இப்ப தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பூத் லெவல் ஏஜென்சி ஏன் போனா அங்கங்க போறாங்க, ஆனா உள்ள சேர்த்துக்க போறாங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் மாதிரி, அதாவது ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அந்த எம்எல்ஏ எம்பிஸ் இருக்கிற அவங்க பார்ட்டிஸ் மட்டும் கூப்பிட்டாங்க இதுக்கு ரெப்ரஸன்டேஷனுக்கு. அவங்களுக்கு மட்டும் தான் சில தகவல்கள் பகிர்வுப்பட்டிருக்கு, எங்களுக்கு பகிர்வுப்படல. அதுக்கு தான் லெட்டர் அமைச்சிருக்கும். இப்போ இந்த விழிப்புணர்வு இருக்கிற இந்த காலத்துல எங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து இந்த எஸ்ஏஆர்ன்ற ப்ராசஸ் வச்சு விஜய் நான் சொன்ன மாதிரி 6.5 கோடி வாக்காளர்களும் இன்னைக்கு கிடையாது, ப்ரூவ் ஆனாதான் உண்டு. அதே மாதிரி இது எஸ்ஏஆர் வேணான்னு சொன்ன ஸ்டேட் கவர்மெண்டா சொல்லல திமுக, இன்னைக்கு எஸ்ஏஆர் நாங்க வேணான்னு சொல்லன்ற நிலைமைக்கு அவங்க கருத்தியல்ல ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை நம்ம கவனிக்கணும். அதனாலதான் இந்த விஷயத்துக்கான திமுக அரசு என்ன சொல்றாங்களா, நாங்க மனுவுமே போட்டோம் ஆனா தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு காது குத்தி இருக்குங்களே தேர்தல்ல. அதாவது கேரளால இருந்து செய்யும் போது அரசாங்கமா செய்யறதுக்கும் நீங்க திமுகவா செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தாவேக்காவும் இப்போ வந்து போய் எப்ப மனு போடும், ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் கம்பேர் பண்ணி வச்சுட்டு மனு போடும். உங்களுக்கு வேணா நீங்க முடிவு பண்ணிருந்தீங்கன்னா அரசாங்கமா அந்த முடிவு எடுக்க வேண்டியது தானே. நான் எம்ப்ளாயிஸ் தர மாட்டேன், நீ முடிவு எடுக்க வேண்டியது தானே. இதுதான் இரட்டை வேடம் அப்படின்னு சொல்றது. திமுக டபுள் ஸ்டாண்டர்ட் திமுகன்றது, அதாவது பிஜேபி டபுள் இன்ஜின். மறைமுகமா திமுகவும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு யாருக்கு? அதாவது இந்த எஸ்ஏஆருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இல்ல பிரச்சனை என்னன்னா அவங்க வந்து எஸ்ஏஆருக்கு சப்போர்ட் பண்றதா, பிஜேபிக்கு மறைமுகமா இது சப்போர்ட் ஆகுது. எப்படின்ற ஆங்கிள்னா
இந்த திமுக அதிமுகல இருக்கிற விஷயங்கள் வந்து அந்தந்த லோக்கல் ஏரியால பெரிய பெரிய பவர்ஃபுல் எம்எல்ஏ இருப்பாங்க, லோக்கல் மந்திரிங்க இருப்பாங்க, இல்ல அந்த மாவட்ட செயலாளர் இருப்பாங்க இல்லையா, பூத்துல இருக்க ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பூத்துல வந்து யார் யாரெல்லாம் இறந்தவங்க, ஃபாரின்ல இருக்காங்க, வரமாட்டாங்க, இந்த வாக்கெல்லாம் இருக்கும். இந்த வாக்கை மத்தியான நேரத்துல வந்து பிரிச்சுப்பாங்க. அந்த ஏரியால யார் பலசாலியோ அவங்களுக்கு அது மெஜாரிட்டியா போகும். கூட இருக்கவங்களுக்கு பாவம் போட்டுன்னு தான் கொடுப்பாங்க. சில இடத்துல நியூட்ரலா இருக்கிற இடத்துல பாதி பாதி பிரிச்சுப்பாங்க. இல்லைன்னா அங்க யார் பணம் அதிகமா வச்சிருக்காங்களோ அதை பிரிச்சு அதை எடுத்துப்பாங்க. இது வழக்கம். இந்த வாக்குலாம் வந்து டிசைடிங் ஃபேக்டரா மாறதுக்கு நிறைய இடத்துல வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஒரு 1.5% ஓட்டுல தான் ஜெயிக்கிறாங்க. அதனால வந்து இந்த இந்த விஷயங்கள் வந்து போயிடும்ன்ற பயத்துல தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. இப்ப இவங்களே செய்யறதுனால பிஎல்ஓலாம் ஒதுக்கிட்டு நாங்களே ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு இது பண்றது, யார் யாருக்கு ஃபார்ம் உருப்படியா ஃபில் பண்ற, அதாவது பிஎல்ஓ தான் ஆக்சுவலா ஃபார்மை ஃபில் பண்ணும். அந்த உண்மையே பல பேருக்கு தெரியாது. இவங்க தான் செஞ்சு தரேன்ற பேர்ல வேணே சில இடத்துல தப்பா செய்வாங்க. இதெல்லாம் செய்வாங்க தானே, இதெல்லாம் செய்ய பாசிபிள் தானே. அதனால தான் நாங்க போராட வேண்டியதா. இப்போ இன்னொரு விஷயம்னா, இப்போ இந்த கொளத்தூர் தொகுதியில வந்து இந்த போலி ஓட்டுகள் அப்படின்னு 4000 சொன்ன மாதிரி நிர்மலாமா சொன்னாங்க. எனக்கு என்னவோ அது அதிகமா இருக்குன்னு தோணுது. ஆனா அதுக்கு வந்து திமுக சார்பா என்ன சொல்றாங்கன்னா, நிஜமாவே போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னா நீங்க கேஸ் போட வேண்டியதானே, அதை வெளியே கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு பாத்தீங்களா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை சொன்னதுக்கும் இப்ப இதுக்கும் பாத்தீங்களா, 2 பேரும் ஒரே மாதிரி தானே பேசுறாங்க. இதுக்கு தாங்க நாங்க சொல்றது, 2 பேரும் வந்து இவங்க பாசிசம்னா இவங்க ஒன்றும் பாயசம் கிடையாதுங்க, இவங்களும் பாயசம் தாங்க அப்படின்னு சொல்றது. நான் சொல்றேன், நான் இது வந்து போன வேற ஒரு காணொலியில வேற ஒரு டேட்டா தப்பா சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா 2001-6 ஞாபகம் இல்லை எனக்கு இப்பயும். ஆனால் அதில் 11-16 மாதிரி சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டு எதிர்க்க நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள். ஓகேங்களா, நான் வந்து கேட்குறேன் என்னம்மா அப்படின்னு கேட்குறேன். நான் பேசுறது அவங்களுக்கு புரியல. அவங்க வந்து தெலுங்குல பதில் சொல்கிறாங்க. நல்லா டெப்த்தாக இருக்குது தெலுங்கு, புரியல நமக்கு. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது ஓட்டு போகிறதுக்கு வந்திருக்கோன்றாங்க. எனக்கு அந்த நேரத்தில் புரியல. அப்புறம் லேட்டர் இயர்ஸ்ல தான் எனக்கு புரியுது கள்ள ஓட்டு போறது வந்துருக்காங்கன்ட்டு. ஓகேங்களா, இங்க யாரும் இங்க இல்லாதவங்க ஆந்திராவில் தங்குறவங்க, அதாவது இங்க தங்கி இருக்கிற தெலுங்குக்காரங்களோட தமிழ் புரியும், நம்ம அவங்க பேசுற தமிழும் நமக்கு புரியும், நம்ம பேசுற தமிழ் அவங்களுக்கு புரியும். அவங்க பேசுற தெலுங்கும் இவ்வளவு அந்த அந்த டெப்தா இருக்காது, அந்த லாங்குவேஜோட டெப்த்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவு டெப்தா இருக்காது. அவங்க அதுக்காக தான் வந்தே இருக்கிறாங்க. இதெல்லாம் காலங்காலமா நடக்கிற விஷயம் தான், ஏன்னா புதுசா ஒன்றும் நடந்ததில்லை. இல்லைன்னா ப்ரூவ் பண்ணுங்க, இல்லைன்னா ப்ரூவ் பண்ணா நீங்க தான் அரசாங்கம் பண்ணுகிறீங்க, நீங்க தான் வந்து எல்லாத்தையும் ஆக்ஷன் எடுக்கணும். சேகர் பாபு அவர்கள்கிட்ட வந்து செய்தியாளர்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, விஜய் அவர்கள் இந்த மாதிரி எஸ்ஏஆருக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது எதிர்த்து வீடியோ வெளியிட்டிருக்காரு, இது எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, இது நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு விஷயம் தான், இது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இப்ப வந்து நானும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேரு ஆக்சுவலா சேகர் பாபு கிடையாது, வேற ஏதோ பாபுவோம். அது என்ன பாபுன்றது பல இது இருக்கு வெளியே. மேபி அவருக்கு அந்த ரவுடின்ற இது மனசுல அப்பப்போ வருது போல, பழைய ஞாபகம்லாம் வருது போல, அதனால அந்த வார்த்தைகள்லாம் வருது. அவர் பேசுற கருத்துக்கள் எப்பவுமே வந்து முதல்ல இங்க இங்க பண்ற ஐச்சாயத்தை முதல்ல நிப்பாட்ட சொல்லுங்க. தூய்மை பணியாளர்களுக்கு பேக்ரவுண்ட்ல நீங்க இங்க பண்ற ப்ரெஷரு, பேருக்கு சோறு போட்டு ஏமாத்திட்டு மக்களை வந்து, அதாவது அவங்க கேட்குற அடிப்படை கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டாங்க, அதை தாண்டி இவங்க என்னென்னமோ செய்யறேன்னு சொல்லிட்டு பில்டப் போடுவாங்களா, அவங்கள ட்ரீட் பண்ற விதம், அந்த அந்த விஷயம் அதை முதல்ல மாற்றிக்க சொல்லுங்க. இதில் வந்து விஜயனாவை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்குலாம் அவருக்கு வந்து முதல்ல என்ன சொம்பு தூக்குறாரோ அந்த வேலையை முதல்ல உருப்படியாக பார்க்க சொல்லுங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோவை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் வந்து இது எஸ்ஏஆருக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரியே கிடையாது, ஏன்னா அதுல பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியும் கிடையாது, எஸ்ஏஆருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியும் கிடையாது, முழுக்க முழுக்க திமுகவுடைய எதிர்ப்பு வீடியோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கேயுமே திமுகனும் சொல்ல பாஜகனும் சொல்ல, ஆள்ற அரசாங்கங்கள்னாரு, ப்ளூரல்ல தான் சொன்னாரு. அதுதான் வந்து திமுக தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு குத்துதா? ஏன் பிஜேபி ரூல் பண்ணலையா? ஆள்ற அரசாங்கங்கள் தானே சொன்னாரு, உங்களுக்கு ஏன் தனியா குத்துது? பிஜேபி சொல்லலன்னு நீங்க எப்படி முடிவுக்கு வரீங்க? திருமாவளவன் வந்து எனக்கு பாவமாகுது அவர் நிலைமையை பார்க்கும்போது. திமுக வெளியே வந்தா வந்து கட்சியை உடைச்சிடான்ற பயத்துல பாவம் திமுகவுக்கு முட்டு கொடுன்ற பேர்ல தேவையில்லாம வந்து 2K பிள்ளைங்கிட்டலாம் அடி வாங்கிக்கிறார். எனக்கு அந்த மனசு ரொம்ப உண்மையிலே வேதனையா இருக்கு. கருத்தியல்ல நல்ல கருத்தியல் அது. ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது மனசு கொஞ்சம், முக்கியமா வந்து டிவிகே பத்தி பேசும்போதெல்லாம் மன வேதனையா இருக்கு. அவர் பேசுறதை கேட்கும்போது ஆரம்பத்தில் அவங்க கட்சிக்காரங்க என்னென்ன பண்ணி நின்றாங்க, இதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தணுமா அவருக்கு? ஓகேங்களா, அதெல்லாம் தெரியும், அவருக்கே தெரியும், அதெல்லாம் கடந்து தானே வந்திருப்பாங்க. அது வந்து இன்னைக்கு தன்னிலை மறந்து திமுகவுக்கு எழுதி கொடுத்த, அதாவது பேசாம
அவர் கூட இருக்க திமுக கூட இருக்க சில கட்சியெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷனே இறந்துச்சு. இவர் ஏதோ தப்பி ரெக்கக்னைஸ் ஆயிட்டாரு. இது எத்தனை வருஷம் ஆயிருப்பாரு? கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அந்த பிரேக்கை நம்ம அவர் ஆசைப்பட்ட விஷயம் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. இன்னொரு 100 வருஷம் இருந்தாலும் திமுக கொடுத்துருமா அதை? அது வாய்ப்பே இல்லை. அது அவருக்கும் தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்லை. கட்சிக்காரங்க வந்து நல்லா மூஞ்சி பார்த்துட்டாங்க. ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, வெளியில வந்து பேசிக்கிறாங்க 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு வந்து நான் முட்டு கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. சீட்டுக்கு முட்டு கொடுக்கல, அவர் கட்சியை காப்பாத்தியதுக்காக முட்டு கொடுக்குறாருன்னு தான் நான் சொல்றேன். அவரு ஏன்னா ஆரம்பத்துல எலெக்ஷன் நிக்க வேணாம்னு புறக்கணிச்சவர் தான் அவர். அந்த மென்டாலிட்டி தாண்டி இப்போ உள்ள எலெக்ஷன் வந்து நிற்கிறாரு, ரெகக்னைஸ்டா இருக்கு. இதுக்கப்புறம் நிக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாரு. இப்படி சொன்னாருன்னா கண்டிப்பா நான் வரேன். திமுக எதிர்த்து நான் நிக்க மாட்டேன்னு சொன்னாரு, சொல்ல முடியும். அவருக்கு அந்த அந்த தைரியம்லாம் இருக்கு. ஆனா சொல்லுவாரா? கொஸ்டின் மார்க் தான். ஆதவ் அர்ஜுனா வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இந்த பொதுக்குழு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுக வந்து கதறாங்க அப்படின்னு. ஆனா இப்போ திமுகவுடைய ஆதரவாளர்கள்லாம் நாங்க என்ன தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கதறோம், அது எப்படி இவங்க வந்து சொல்றாங்கன்னா எங்களுக்கு தெரியல, நாங்க நார்மலா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அவர் வந்து அவங்க திமுக காரங்க வந்து அது மாதிரி சொல்லிக்கலாம். சரி, அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்துனீங்கல்ல, அதுல தாவேக்காவை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? உங்க அறிவு திருவிழா, உங்களுக்கு இருக்கிற அறிவை பத்தி பேச வேண்டியது தானே. நீங்க வந்து சொல்லுவாங்க பெரியாரை பத்தி தெரியுமா, அண்ணாவை பத்தி தெரியுமா, அதை பத்தி முதல்ல யாரா பேசுனீங்களா? அதுக்கும் உதயநிதி என்ன சொல்றாருன்னா, அறிவு இருக்கிறவங்க அறிவு திருவிழா பண்றாங்க, அதே போல இப்படி ஒரு விழா இருக்கு. அறிவே இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி விழாலாம் தேவைப்படும். ஏன்னா இல்லாததான் திருப்பி வர வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். எங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்குப்பா, ஓகேங்களா? அது நீங்க கொடுத்தது நீங்க பீத்திப்பீங்க, அது நாங்க வளர்த்துக்கிட்டோம்னு நாங்க சொல்றோம். நீங்க இல்லைன்னா எங்க ஸ்கூலே வந்திருக்காது. ஏன்னா வெள்ளக்காரெல்லாம் ஸ்கூல் கொடுக்காம போயிட்டானா, இல்லை எங்களுக்கு அப்புறம் வந்து காமராஜர் ஐயா வந்து அதை அடுத்து விசாலமா அதை செஞ்சதெல்லாம் மறந்து போச்சா? ஏதோ திமுகவில் நான் வந்து பர்சனலாக அந்த காலை உணவு திட்டத்தை வந்து நான் எந்த விமர்சனமும் வைக்க மாட்டேன். நல்ல திட்டம், நல்ல விஷயம், அதுக்கு பாராட்டுகள். ஆனால் அதுக்காக நீங்கள் எல்லாவாது வடையுமே நாங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அறிவே நீங்கள் தான் கொடுத்த மாதிரி, அந்தமோ அது உங்களுக்கு மட்டும்தான் காப்பிரைட் இருக்க மாதிரி பேருக்கு அறிவாலயம் வச்சுக்கிறது, உள்ள இருக்கிறவங்களுக்குலாம் இருக்குதான்றது அவங்க தான் அவங்கள சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஏன்னா பேசின பேச்செல்லாம் யாரை கவனிச்சிங்களே? முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், ஏன் மூத்த அமைச்சர் இவராக கூட இருக்கட்டும், யாரு நம்ம காட்பாடிக்காரர் துரைமுருகன். ஆமா, அவர் வேற ரிட்டையர் ஆக போறாராம் பாவம். அவர் ஏன்னா பையனுக்கு வேற சீட்டு கொடுத்துட்டாங்களே, இது மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதனால வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அப்படின்லாம் பாவம் மனசுக்கு வேதனையா இருக்குது. இப்போ சீமான் அவர்கள் தண்ணீர் மாநாடு வந்து நடத்தியிருந்தாரு. இதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து எழுந்தது, இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி. உங்களோட பார்வையில இது தேவைன்னு நினைக்கிறீங்களா, தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? கடல்லையே நடத்துறதா சொன்னாரு, பாவம் கடலை நடத்த முடியாம தஞ்சாவூர்ல நடத்தினாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தண்ணீரை வச்சு நிறைய அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, இது மூலியமா அப்படின்னு சொல்லி பொதுவா ஒரு பார்வை இருக்கு. உலகப்போர், 3வது உலகப்போர் வருது அப்படின்னா அது தண்ணிக்காக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படும். சில பேர் அது பயோவாருன்னு சொல்றதெல்லாம் ஒண்ணுங்க ஒரு பக்கம். பட் எதனால ஒரு காசு வேணும் இல்லையா? இப்போ வந்து நீங்க ராமாயண மகாபாரதம்லாம் ஒன்று நிலத்துக்கு இல்லை பொண்ணுக்கு, சரிங்களா? இங்க வேர்ல்டு வார் நம்ம ஊர்ல நடந்த நமக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கட்டுக்கதையா கூட இருந்துட்டு போட்டோம். நமக்கு தெரிஞ்சு இங்க வேர்ல்டு வார்ல எது நடந்திருக்கு? ஒன்னும் ஆயிலுக்காக நடந்திருக்கும், இல்லைன்னா வந்து லேண்டுக்காக நடந்திருக்கும். இது தண்ணிக்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. தேவையான்னு கேட்டா அவங்க செய்யற விதம் சரியில்லைன்னு வேணா நான் சொல்லுவேன். ஏன் எதனால சரியில்லைன்னு சொல்றீங்க? இங்க நீங்க மக்களுக்கு அடிப்படை கொள்கை கொடுக்குறீங்கன்னா, நீங்க 15 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு இந்த கொள்கையே வந்துருக்குதான்ற கேள்வி இருக்கு இல்ல? ஏன் தண்ணீர் மாநாடு 15 வருஷமா நடத்த வேண்டியது தானே? இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு தான் திடீர்னு மரத்து மேல அக்கறை வந்துச்சு, திடீர்னு மலை மேல அக்கறை வந்துச்சா? அவங்க என்ன சொல்றாங்களா, எங்களுக்கு அப்பொழுதுல இருந்தே வந்து இந்த மரங்கள், விவசாயம் இதுக்கெல்லாம் நாங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கோம், ஒவ்வொன்னா நாங்க பண்ணிட்டு தான் வரோம். ஒரு மாநாடு நடத்துறதுக்கு 15 வருஷம் ஆச்சா? லாஜிக்கோட பேசணுங்க. ஒரு அந்த மரத்துக்கா இருக்கட்டும், மலைக்கா இருக்கட்டும், இதுக்கு கடலுக்கு தண்ணிக்கா இருக்கட்டும், 15 வருஷம் ஆகுதா ஒரே ஒரு மாநாடு? இந்த மாநாடெல்லாம் அரசியல் ஆதாயத்தோட தான் பண்றாருன்னு நீங்க சொல்றீங்களா? ஓட்டு அரசியலுக்காக பண்றாரு. அவருக்கு என்ன சின்னம் கிடைக்குதோ அந்த சின்னத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பாரு. அவர் மெழுகுவத்தி சின்னம் சொல்லும் போது பிரபாகரன் அண்ணாவை கூப்பிட்டுட்டாரு, ஐயாவை கூப்பிட்டுட்டாரு. அடுத்து வந்து வேற என்ன சின்னம் மாறிச்சு ஞாபகம் இல்லையா? கரும்பு விவசாயின்னு நினைக்கிறேன்.
கரும்பு. இரட்டை மெழுகுவர்த்தி இந்த மாதிரி மாறிச்சு. அப்புறம் கரும்பு விவசாயி நினைக்கிறேன். கரும்பு விவசாயி வரும்போது அப்பதான் விவசாயம் கண்ணுக்கு தெரியறாரு. அது வரைக்கும் கண்ணுக்கு தெரியல இல்லைங்களா? அதுக்கப்புறம் கரும்பு விவசாயி போச்சு, வேற சின்னம் கொடுத்தாங்க. அப்போ விவசாயிகளா மறந்துட்டாங்க. மறுபடியும் இப்போ விவசாயம் சின்னம் வாங்கிட்டு நாங்க விவசாயிகளுக்கு ஆதரவு அப்படின்னு அந்த ஓட் பேங்கை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இப்போ நீங்க அந்த அவரோட சின்னத்தை வச்சு பிரபலப்படுத்திட்டே இருக்காரு. பிரபலப்படுத்தி அந்த வேலைகள் தான் பார்க்கணும். உங்களுக்கு மற்றபடி பெரிய கொள்கை பிடிப்பு அப்படிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். மரங்கள் மாநாடு நடத்தினாரு. அந்த இடத்துக்கு எதில் தேம்ப வந்து இறங்குனாரு, ஒரு பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க சினிமாக்காரங்களாம் அந்த கேரவான். அந்த கேரவேன் வந்து இறங்குனாரு. அப்போ அது இயற்கைக்கெல்லாம் பொல்யூஷன் இல்லையா? ஏசி கேரவேன் அவ்வளோ பெரிய வண்டி, நிலம் விவசாயம் போன்ற நிலத்துல வந்து கேரவேன் வந்து விட்டு இறக்குவார், ஷூ போட்டு இறங்குவார். அவருக்கு நம்ம அவர் உண்மையிலே பற்றாளன்னா இதெல்லாம் நம்ம கவனிச்சா தெரிஞ்சிடும். இது பற்றுக்காகலாம் பண்ணல, அரசியலுக்காக பண்றாரு. அது அவ்வளோதான் நான் பார்க்க முடியும் அவருக்கு. ஏன்னா உண்மையிலே பற்றா இருக்கிறவங்க, மலைக்கு மேலே பற்றா இருக்கிறவங்கலாம் வந்து லாரியில் அடிப்பட்டு சத்துனுக்குறாங்க. அவர் இன்னொன்னும் சொல்றாரு என்னன்னா, நான் வந்துனா விவசாயத்தை வந்து எல்லாருக்கும் அதுல அரசு வேலையெல்லாம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் வந்து உண்மையா கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இருக்கிற உண்மையை நம்ம பேசுவோம். அரசு வேலையை கொடுக்கறது பாசிபிளா, அது சரியா தப்பான்றதெல்லாம் விட்டுருங்க. பாசிபிளான்ற விஷயத்துக்கு வரும். இன்னைக்கு அரசாங்கத்துல பென்ஷன் வாங்குறவங்க, வேலை செய்யறவங்கலாம் சேர்த்து ஒரு 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம பட்ஜெட்ல பாதி பட்ஜெட் வந்து சம்பளமாவே போயிடுது. சரிங்களா? இதுல 6.5 கோடி பேருக்கு நீங்க அரசாங்க வேலையை கொடுத்தீங்கன்னா 6.5 கோடி விடுங்க, அதுவும் விவசாயத்துல கொடுப்பேன்னு சொல்றாரு. சரி ஒரு 2 கோடி பேர்னு வச்சுப்போமே, 1/3 வச்சுப்போம். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே விவசாய ஊர் தான் அது. ஓகேங்களா? சிட்டியில வேணா அது இருக்கலாம். இங்க சிட்டியை தாண்டி மற்ற இடத்துலாம் போனா இப்போ சிட்டியில இருக்கவங்களே எத்தனையோ பேருக்கு விவசாயம் தொழில் ஊர்ல இருக்கதான் செய்யுது. கண்டிப்பா. ஒரு 1/3 2 கோடி பேருக்கு 15 லட்சம் எங்க இருக்குது, 2 கோடி எங்க இருக்குது. நம்ம பட்ஜெட் எத்தனை மடங்கு மாறும்? ப்ராக்டிக்கலா பேசும் இது பாசிபிளான்ட்டு. அதெல்லாம் பாசிபிளே கிடையாது. அது வந்து சும்மா சொல்லலாம். வேணா கவர்மெண்ட் ஸ்டைஃபண்ட் முறையில் அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பேசிஸ் எவ்வளோ வேலை பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பணம், அந்த மாதிரி இன்சென்டிவ் அதெல்லாம் பண்ணலாமே தவிர கவர்மெண்ட் சம்பளம்லாம் சொல்லி கொடுத்தா ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அதே சம்பளத்தை கொடுக்கறது கிடையாது. அவங்க இப்போ 8 பே கமிஷன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 55% தான் நம்ம தரோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சேலரியா. இப்போ ஒரு 3% ஏற்றி கொடுத்துக்கிறாங்க போனஸாக. அதுவும் அவங்க ஏற்றுனாங்க, திருப்பி இவங்களும் ஏற்றிருக்கிறாங்க. அது இன்னும் இவங்களா சொந்தமாக ஏற்றின மாதிரி பில்டப் வேறு. ப்ராக்டிக்கலி எம்ப்ளாயிஸ் அத்தனை பேர் எம்ப்ளாய் பண்ணுறது பாசிபிளே கிடையாது. இப்போ நாம் தமிழர் ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து சும்மா அவரை வச்சு இந்த மீடியாக்கள்லாம் பிரபலப்படுத்திட்டே இருக்காங்க. அவர் எதுவுமே பண்ணனாலும் அவரை வச்சு நியூஸ் போட்டுட்டே நீங்க இருக்காங்க. எதுக்கு பேசுறீங்க? நான் அதே கேள்வி கேட்கலாம்ல. மைக்கு சின்னத்தை என் தம்பி மைக்குக்காக சொல்லிட்டான், வாக்கு கேட்டுட்டான், பிரபல அப்ப பேசும்போது தெரியலீங்களா? ஏன் நீங்க என் தம்பி வந்தோன்னு சொன்னது தெரியல, காசு கொடுத்து அப்புறம் லாரியில் அடிப்பட்டு சாவான்னு சொன்னது தெரியல. நீ எதுக்கு பேசுற? உனக்கு என்ன ஆகுது? நீ உன் எதிரி யாரோ அந்த எதிரியை ஃபைட் பண்ணிட்டு எங்களை மேல போர் முழக்கம் விடுவியான். இப்போ நாங்க யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாதுன்னு நீ சொல்லுவியா? இது அதாவது திமுகவாவது டியூவல் ஸ்டாண்டு. இது என்ன ஸ்டாண்டுன்னே தெரியாது. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தினே இருக்கும். அதனால தான் வந்து ஆரம்ப காலத்திலே இதை சொல்லியிருக்கு. ஒரு ஒரு ஜீவன் ஒன்று இருக்கு. அந்த ஜீவன் என்ன பண்ணும், எந்த இடத்துல போய் உட்காருதோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறம் மாறிக்கும். அதுலேயும் இது வந்து விஷம் உள்ள ஜீவன். அதுக்கு ஆமாம், அது நீங்க நார்மலா இங்க வேலையில பாக்குற ஜீவன் நான் சொல்லலை. விஷம் அந்த ஜீவனுக்கு விஷம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஜீவன்? அதுக்கு அந்த மாதிரி இருக்கு ஜீவன்கள். அதுக்கு பேர் ஏதோ டெக்னிக்கல் பயோட்டிக்கல் நேம் தெரியல எனக்கு. ஆனா அது மாதிரி ஒரு ஜீவன் இருக்கு. அதுதான் சரி. இப்போ வந்து அதிமுக சார்பா அந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, தாவேக்காவை காப்பாற்றணும்னா அது அதிமுகவால மட்டும்தான் வந்து முதல்ல அதிமுகவை காப்பாத்திக்க சொல்லுங்க. இந்த தேர்தலில் அவங்க தோத்தாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுங்களா? இப்போ ஆர்பி உதயகுமார் இருக்காரு, எடப்பாடி அவரோட பலத்துல தான் அதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஏன் ஆர்பி உதயகுமாரோட சீனியர்ஸ் எவ்வளோ பேர் கட்சியில் இருக்கிறாங்களே, அவங்களாம் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்காங்க சட்டமன்றத்தில்? கிடையாது. இவர் ஆதரவாளர். இவர் என்ன சொன்னாலும் எடப்பாடியார் என்ன சொன்னாலும் இவர் ஆமாசாமின்னு போடுறதுனால இவர் அந்த பொசிஷன் வச்சிருக்கிறாங்க. அதிமுக சப்போஸ் இல்லை ஏன்னா சேர்ந்திருக்க கூட்டணி எப்படி தோத்ததுக்கு அப்புறம் முதல்ல பிஜேபி உங்க விட்டு வச்சிருக்குமா? 2024 லிட்டரலா வந்து பாதியா பிரிச்சுட்டாங்க ஓட்டை. அதெல்லாம் மறந்து போச்சா என்னன்னு தெரியல. இன்னும் இங்க இருக்கவங்கலாம் வெளியே தான் இருக்கிறாங்க. போதாக்குறை செங்கோட்டையன் வேற செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சில பேர் வந்து கட்சியை விட்டு போறதுனாலயும் ஒரு 500 பேர் வெளியே போறதுனாலயும் எங்களுக்கு வாக்கு சதவீதம் பெரும் அளவுல வந்து பாதிக்காது. ஏதோ ஒரு ஒரு 1% ஓட்டு அந்த மாதிரி சொல்ற சப்பக்கட்டு கட்டுறது. நீங்க ஓட் பேங்கே வெளியே அனுப்புறீங்க. நீங்க லாஸ்ட் டைம் நீங்க 21ல 75 சீட்டு ஜெயிச்சிட்டோம் அந்த மாதிரி மொத்தமா கூட்டணிலாம் சேர்த்து பீத்துறாங்கல்ல.
நீங்கள் அதெல்லாம் எங்கே கான்சென்ட்ரேட்னா மொத்தமும் கொங்கு ஜோனில் தான் கான்சென்ட்ரேட் இருக்கு. இல்லை நார்த்லேயும் ஒன்றும் கிடையாது, சவுத்லேயும் ஒன்றும் கிடையாது, டெல்டாலையும் ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துக்கு நகர்த்துறாங்க. கட்சியே நகர்ந்து போச்சு. அந்த ரியாலிட்டி கூட தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அது ஆல் ஓவர் தமிழ்நாடுல இல்ல அந்த பார்ட்டி. இன்னொரு கணக்குமே இருக்கு. அதாவது தேர்தல் கடைசி நேரத்துல தமிழக வெற்றி கழகம், பாஜக, அதிமுக இது 3 பேரும் ஒன்னா நின்று தான் தேர்தலை சந்திப்பாங்க. பாஜக இருக்கிற என்டிஏ கூட்டணிக்கு ஒரு காலமும் தாவேக்கா போவாது. மேபி அரசியல் எதிரிக்கையா இருக்க திமுக கிட்ட கூட வந்து அதையே வந்து நீங்க வெளியே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி யாருடனும் கூட்டணி கிடையாது. நேத்து கூட நிர்மல்குமார் சொன்னாருங்க. நேத்து கூட 1% கூட வாய்ப்பு கிடையாதுன்னு தெளிவா சொன்னார். நேத்து கூட இது ஆனா பாஜக கூட தான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவுடன் வந்து சொல்லல அவர். இப்பயும் தெளிவா சொல்றோம். நாங்க சொல்றதுலயே பதில் இருக்கு. விஜயநாத் தலைமையில் தான் இந்த தடவை எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறோம்னு தெளிவா சொல்லிட்டோம். எங்க தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லியாச்சு. கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்றத மாநாட்டிலையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதுதான் நடந்த எங்களோட நிலைமுறை இதுவா இருக்கு. எங்க கூட கூட்டணி வரவங்களுக்கு நம்ம கூட்டணி எதுக்கு தரப்போறோம். இன்னைக்கு அதிமுக எங்களோட கூட்டணி வரதுக்கு தயாரா இருக்காங்களா இல்லையா அது அவங்களுக்கு தான் கேட்கணும். நீங்க எங்களை கேட்டு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு எதிர்கட்சியா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை ஆட்சி பண்ணாங்க. அவங்க தலைமையில தானே கூட்டணி. அது அது அவங்களோட உரிமை. நம்ம வந்து யாரையும் வா நீங்க வந்தே ஆகணும் நம்ம அவங்க கேட்கற மாதிரி நீங்க ஆர்பிஓ கேட்கற மாதிரி சொல்ற மாதிரி நீங்க வரலன்னா அழிஞ்சிருவீங்க நாங்க ஏதாவது சொன்னோமா? இல்ல கிடையாது. அவங்க தான் சொல்றாங்க. அது அவங்களுக்கு வேணும்னா அவங்க வரட்டும் பா. நாங்க வேணாம்லாம் சொல்லல. நாங்க வந்து வற்புறுத்தவும் இல்லை. அது அவங்க விருப்பம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி. நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.